என்னால தாமதம் வருமா? வரும். 400 வருடத்திலே விடுதலை. இதுதான் இஸ்ரவேலருக்கு தேவன் நியமித்தது. ஆனால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது 430 வருஷம் ஆச்சு. 30 years டிலே ஆச்சு. ஏன் டிலே ஆச்சு? ஒன்று, மோசே அழைப்பை தட்டிட்டே இருந்தான். டிலேயாக வேதனை அதிகமாயிட்டே இருந்துச்சு, நஷ்டங்கள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. எனக்கான டைம் வரும்போது மறுநாள் காலமே. இந்த யோசபாத்தும் இவர்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா பலி செலுத்தப்படும் நேரத்தில், அதன் அர்த்தம் என்ன? வார்த்தையை பெற்றவன் பிரசன்னத்தில் இருக்கணும். வார்த்தையை பெற்றவன் பிரசன்னத்தை விட்டு இன்னொரு இடத்துல இருப்பான் என்றால் அவன் வாழ்க்கையிலே வார்த்தை தாமதமாகும். ஆதியாகமம் எடுக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க. 17:1 கர்த்தர் ஆபிரகாமோடு என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்த வார்த்தை, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமே, குறித்த காலம் வந்துட்டு. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. கர்த்தர் குறித்த காலத்துல, குறித்த காலம் வந்துட்டு, இந்த டைம்ல என் பார்வை விட்டு நீ அங்க இங்க போயிடக்கூடாது. உன்னை நான் தெரிந்தெடுத்து வார்த்தையை தந்தது என் சித்தப்படி ஈசாக்கை பெற்றெடுக்கவே. உன் விருப்பப்படி, உறவுகளின் விருப்பப்படி இஸ்மவேலை பெற்றெடுக்க அல்ல. ஆண்டவர் என் பார்வை விட்டு போயிடாத, ஏன் அந்த டைம் வருது. அதனாலதான் எருசலேமை பார்த்து இயேசு ஏன் கண்ணீர் வடிக்கிறார்? உனக்கு கொடுக்கப்பட்ட, அப்ப கொடுக்கப்பட்ட காலத்தை அது மிஸ் பண்ணதுனால அதற்கு வர வேண்டிய மேன்மையை அது இழந்தது. வார்த்தை இருக்கு, காலம் குறிக்கப்பட்டு விட்டது, அதை நோக்கி தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் எதில் இருக்கணும் தெரியுமா? அந்த வார்த்தைக்கு உள்ள இருக்கணும். வார்த்தையை விட்டு நான் வெளியே இருப்பேன் என்றால், வார்த்தை கொடுக்கப்பட்டது உண்மைதான், காலம் காலம் எழுதப்பட்டது உண்மைதான், ஆனால் என் வாழ்க்கையிலே அதை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடும். லூக்கா 2வது அதிகாரத்திலே சிமியோன் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் 25வது வசனத்தை பாருங்கள். சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவனுக்கு என்ன ப்ராஃபஸி கொடுக்கப்பட்டது? 26வது வசனத்திலே, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு, இதுதான் ப்ராஃபஸி ஹோலி ஸ்பிரிட் மூலமா கொடுக்கப்பட்டது. அது தேவ மனிதர்களை கொண்டு பேசுவார், வசனத்தை எடுத்து பேசுவார், தீர்க்க தரிசனத்தின் மூலமா அவருக்கு எப்படி நம்ம கிட்ட கன்வே பண்ணணும்னு அவர் பிளான் வச்சிருக்கிறாரோ அப்படி பேசுவார். அப்போ பரிசுத்த ஆவியினால் வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இங்க பாரு, இதுதான் வாழ்க்கையில நடக்கும். அதுவரை இந்த தீபம் அணையாது. உடனே சிமியோன் என்ன செய்கிறான் தெரியுமா? அதனுடைய 25 பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேல் பரிசுத்த ஆவி, Holy Ghost was upon him, அவன் மேல் இருந்தார். அதன் அர்த்தம் என்ன? அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழே இருந்தான். ஒருத்தங்க கீழே இருப்பதுன்னா என்ன தெரியுமா? அவங்க இஷ்டப்படி செயல்படுவது. இளைய குமாரன் தகப்பனை விட்டு போனது தகப்பன் மேல அன்பு குறைவினால் அல்ல, தகப்பனுக்கு கீழ் இருப்பதை விரும்பாததுனால. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரானார். இயேசு பிதாவுக்கு சமமா இருப்பவர். ஆனா பிதாவின் இஷ்டப்படி செய்ய அவர் விரும்பினதுனால அவர் தம்மை பிதாவுக்கு கீழே வந்துட்டார். அவரே வந்தார், தம்மை தாமே வெறுமையாக்கி. நான் கீழே இருக்கிறேன், நான் உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன், நான் கீழே இருக்கிறேன்.
வாக்குத்தத்தத்தை உடையவன் தன் இஷ்டம் போன போக்கில், தன் கால் போன போக்கில், தன் மனம் போன போக்கில் நடக்கவில்லை. தன் மாம்சத்தையும் மனசையும் பிரியப்படுத்த அவன் ஓடவில்லை. அப்படி ஓடி இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் என்பது அவன் வாழ்க்கையில் நிறைவேறாத ஒன்றா இருந்திருக்கும். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட்டுக்கு கீழே இருக்கிறான். ஹோலி ஸ்பிரிட் அவனை எப்படி மாற்றுறார் தெரியுமா? நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் மாற்றுகிறார். நீதியும் ஜஸ்ட் அண்ட் ரைச்சஸ், நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன் என்றால் என்னவென்றால், அதை ஒரே லைன்ல சொல்லணும்னா, பைபிள்ல செய் என்று சொல்வதை செய்வதும் செய்யாதே என்று சொல்வதை செய்யாதிருப்பவனே நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன். கர்த்தர் யார் அப்படி மாத்துறார் தெரியுமா? வாக்குத்தத்தமுடையவன. இல்ல எனக்கு தோணுனதெல்லாம் நான் செய்வேன், எனக்கு வேர்டு இருக்கு, எனக்கு சொல்லி இருக்கிறார். எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க சகோதரா? எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க சகோதரி? தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அந்தந்த காலத்துல செய்ய வேண்டியதை அவர் செய்வார். என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்றால் 2 ரீசன். 1, எனக்கான டைம் இன்னும் வரவில்லை. 2, என்னால் அது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் மாறாது, ஆனா தாமதம் உண்டு. அதனாலதான் பைபிள் இருக்கு, தாமதித்தாலும் தாமதம் அவரால் வராது. ஏன்னா காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல, காலத்தை உண்டாக்கினவர் அவர். அதனால அவரால் அப்படி தாமதம் ஆகும் தெரிஞ்சா கிளாக்க டைமை மாற்றுவார் ஆண்டவர். ஆமென். டைமே மாற்றுவார் ஆண்டவர். சாயங்காலம் முடிய வேண்டிய யுத்தம் முடியல, சூரியன் ஆண்டவரே நிக்க வச்சிருக்க, சூரியன் போச்சுன்னா டைம் முடிஞ்சு. சூரியன் போகாது, சூரியன் நிக்க, நீ யுத்தம் பண்ணு. காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன். வாக்குத்தத்தத்தை உடையவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. என் வாழ்க்கையில என்ன மாற்றம், என் வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கிறது? தேவ பிரசனம் தங்கி இருக்கத்தக்க என் வாழ்க்கை இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியம். 99 வயசு, 99 வயசு ஆபிரகாமுக்கு என்னங்க பண்ண முடியும்? சரீரம் எப்படி இருந்துச்சா? ஏதாவது பாவம் செய்ய முடியுமா ஆபிரகாமுக்கு? அப்போ ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறுகிறவன் அந்த பார்வையை விட்டு போயிடக்கூடாது என்பதில் அவர் எவ்வளவு கவனமா இருக்கிறார். ஆபிரகாமே, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆபிரகாமே, என்ன ஆசை ஆண்டவரே? உன் வாழ்க்கை நாளைக்கு எப்படி எழுதப்படும் தெரியுமா? குறித்த காலத்தில் இவனுக்கு கொடுக்கப்பட்டது நிறைவேறிற்று. சில நேரத்தில் நம்மளை ஏன் ஸ்ட்ரிக்டா பிடிக்கிறார் தெரியுமா? நாளைக்கு நம்முடைய சரித்திரம் எழுதப்படும் போது, நம்முடைய தலைமுறைகள் எடுத்து வாசிக்கும் போது, எங்க முற்பிதாக்கள் வாழ்க்கையில, எங்க அப்பா அம்மா வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொன்ன டைம்ல நிறைவேறினது. ஆமென். எங்க தாத்தாக்கு சொன்னது அப்படியே எங்க தாத்தா வாழ்க்கையில் நிறைவேறல, ஆனா எங்க அப்பா வாழ்க்கையில நிறைவேறுன்னு பார்த்தேன், அதுவும் முடியல. இப்ப என்கிட்ட வந்திருக்கு. அதாவது நான் உன் வாயில் அருளிய வார்த்தை உன் வாயில் இருந்தும், அது வார்த்தை இருக்கு, ஆள் இல்லை. வார்த்தை அடுத்த வாயில வந்துட்டு. ஆமே இல்ல. அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 2:27, அவன் ஆவியின் ஏவுதலின். என்னை யார் ஏவுறா? நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா யாருடைய ஏவுதல்ல போறேன்? என் ஆண்டவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தீமை தேவனிடத்துல சேராது. நான் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றேன், எதை நான் விரும்புகிறேன், எங்க இருக்கிறேன்? காத்திருக்கிறவர்களே சிந்தித்து பாருங்கள். 2 விஷயம் இருக்கு. 1, நாம அவருடைய சமூகத்தை விட்டு விலகக்கூடாது. 2, அவர் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அவர் போறது தெரியாது, அவர் கூட இருக்கிறது போலவே இருக்கும், போயிருவார். ஆமே. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் ஒத்து போகாது. நீ உலகத்தாரை போல வாழ்ந்து உலகத்தாரை போல இன்பத்தை அனுபவித்து விட்டு ஆராதனைக்கு குறை கிடையாது, விசுவாசத்துக்கு பஞ்சம் கிடையாது. மற்றவர்களுக்கு விசுவாசம் கிளாஸ் கூட நம்ம எடுத்துருவோம். ஆனால் கர்த்தர் செய்வார். எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் கொடுத்து அழைச்சிட்டு வந்தார். எகிப்தில் வேதனை இருந்தாலும் வேலை இருந்து,
எகிப்துல வேதனை இருந்தாலும் வேலை இருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வர வச்சிருக்கிறார். கரெக்டா இல்லையா? சம்பளம் சரியா இல்ல. மாட்டுக்கு தான் என்ன கிடைக்கல, வைக்கோல் கிடைக்கல. இவங்களுக்கு என்ன கிடைச்சு? இவங்க என்ன எங்க இருந்தாலும் இறைச்சி. வேலையில கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் சாப்பாடு என்ன கிடைக்குது? இறைச்சி கிடைக்குது, வெள்ளரிக்காய் கிடைக்குது, பூண்டு கிடைக்குது. பஃபே சிஸ்டம். அடி வாங்கினதை மறக்கிறதே கால் எடுத்து ஆண்டவரே எத்தனை கால் கிடைக்கலன்னா ஒரு பெருமூச்சு. எகிப்துல வேதனை இருந்தாலும் வேலை இருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து எத்தனை பேர் சுதந்திரித்தார்கள்? எத்தனை பேர் சுதந்திரித்தார்கள்? ஏன் மற்றவங்களுக்கு? ஏன்னா மேகத்துக்கு கீழே இல்லாம விலகிட்டாங்க. எகிப்தை திரும்ப விரும்பினாங்க. அதாவது விட்டு வந்த காரியத்தை வேண்டான்னு வச்சிடணும்.